வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244. மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. ஆமாம், பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமி, முதல் உத்தரவு புதுக்கோட்டை. கணவன் மனைவி வர்றான் பக்கத்தில். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொந்த வீட்டுக்களை குடியிருக்க முடியாத மனவேதனையும் துயர அறைகளும் தோன்றி செய்வினை யோவினை கோளாறுகளால் மாற்றமடைந்து இப்பொழுது உன்னுடைய மகனோ மதியுகம் கலைந்து வேதனையுற்று இருக்கிறான். அதே மாதிரி உன் பிள்ளையை பார்த்தேன். இப்போ வேலைக்கு போகிறதுல மனம் கோணி போய் வேலையில் போய் சேர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வேலையிலையும் சேர்த்து விட்டு அவன் மனதையும் சரியாக்கி தூய நிலைக்கு கொண்டு வந்தால் போதுங்களா? இதுக்கு யார் சாமி காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பொம்பளை காரணம். வாமா, எதை எடுத்தாலும் லேட்டாக்குற நீ. தாமச புத்தி உடையவளா நீ? 3 புத்தி இருக்குது. என்ன புத்தி? ராஜகுணம், அசுர குணம், தாமச குணம். உனக்கு தாமச குணம். எதுலையும் காலம் தாழ்த்தக்கூடிய குணம் இருக்குது. மாத்திரு. இன்னையிலேருந்து சுறுசுறுப்பாரு. உன் பிள்ளையை காப்பாயிட்டேன். இப்படி சுவாமியே வடா பக்கத்தில் இந்தா. இவங்க அப்பனை காணலை. இப்போ நான் சொன்ன மகன் தான் இவனுக்கு அப்பேன். காப்பாற்றுவான். வெற்றி உண்டு. போ. ஆயுள் பலமாக இருக்கும். இனி யாரும் உன் வீட்டில் சாக மாட்டாங்க. போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. வாடா தம்பி, காலில் உண்ட்டு வா. நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே. இப்போ சாப்பிடுறது தூங்க. அப்படி எங்கடா என்ன கிடைக்கும்னு அலைஞ்சு வர. இதான் நடக்கா? கண்ணமுடு. கருப்பசாமிக்கு என்னப்பா? காகமேறும் தம்பிரானின் திருப்புகளை பாடி. இன்னொருத்தர காலில் உண்ட்டு வா. மஞ்சு தவளையும் தின்வாள் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கி வித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். என் செலிலாறு சந்திரன் பெண்டை விட்டு இழிகுலத்திலே அமரச் செய்தாய். தஞ்சவன உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே. உனக்கு மட்டும் பாடும் பொழுது சனி பகவானுடைய திருப்புகளை பாடி அவனுக்கு வரத்தை கொடுந்துருச்சு. என்ன வரும்? இதுவரை கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்ததும் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ வேலை இல்லாமல் உள்ளூருக்குள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியூர்லேயும் போய் நிலைக்க முடியாமல் வேதனை பண்ணிட்டு அலையுதியான். இதுக்கு 2 நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியும் நல்ல வரல. அதில் பணம் தான் வேணுங்கிறாங்களே தவிர மனசு இடம் கொடுக்கலையேடா. இந்தா மகனே, ஜனவரிக்குள்ளே வேலை கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்ல செய்தியோடு வருவாய். காப்பாற்றி தரேன். போ. பெண்ணடியால் சமையல் கலை கற்ற மங்கை, உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாருடைய ஆறுதலும் இல்லாமல் வேதனை விட்டு கண்ணீர் விடுகிறாய். இருக்கிற துணையை குடிபோதையிலிருந்து திருப்பி வேதனையை தீர்க்க வேண்டும். 1, நீ பெற்ற பிள்ளையும் அடிமரம் இல்லாத அடிவேறு இல்லாத மரத்தை போல் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு நிலையான வாழ்க்கை அமையுமான்னு கேட்டேன். அவள் புருஷன் அடுத்த மாதம் கூப்பிட வரான். எப்படியாவது அவளை சேர்த்து விடுதேன். இன்னொரு பிள்ளை பிடிவாதம் பிடிச்சி என்னைய கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டப்பட்டா வருவேன், இல்லைனா நீ உன் வேலையை பார்த்துக்கான்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். அதனால் அந்த பிள்ளையினுடைய மனதையும் திருத்தி குடும்பத்தோடு இணைந்து வாழ வைக்க உன் கஷ்டத்தை தீர்த்துருவோம். வருமானத்தை பெருக்கிடுவோம். வாங்கி தரேன். போ. நல்லா இருக்கு. அறந்தாங்கி, உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். நீ மனைவியால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த மகன். அதே மாதிரி இன்னும் ஒரு துணை வேணுங்கிற ஒரு தூய நிலைகளில் உன் மனசை வச்சுருக்க. அந்த துணை கண்டிப்பாக உனக்கு வேணுமா? என்னப்பா? ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இல்லை. உனக்கு தரும்படி கட்டளை இல்லைப்பா. அப்போ இந்த குடும்பத்துக்கு என்னடா முடிவு வச்சுருக்க? அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி எதுக்குடா? சும்மா ஒரு பழக்கத்துக்கு கேட்கியா? கருப்பசாமி, மதிய பறி கொடுத்தனா, மனசை பறி கொடுத்தனா, காசை பறி கொடுத்தனா, காரியத்தை பறி கொடுத்தனா, 30 நாளில் முழுமையான விடை வந்துடும். சந்தோஷமாக போய்ட்டுவான். நடந்தாச்சு. மன மகிழ்ச்சியோட போய்ட்டுவான். கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வரார. என்னப்பா காரணம் தெரியலையா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு குலதெய்வம் முருகனா? இல்லைன்னா உனக்கு தெரியலன்னு
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கு. அந்த வாழ்வு தொடங்குமா தொடராதான்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் வேதனை விட்டு இருக்கிறீர்கள். நல்வாழ்வு அமைச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்தா வேலையும் கிடைக்கும், சர்க்காரில் நல்வாழ்வும் அமையும். பக்கத்தில் வா, புண்ணியமடை வாய் மகளே, ஆனந்தமடை. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர். அண்ணன் திருச்சியிலேருந்து அண்ணா திருச்சியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கு? அங்கே என்ன விஷயம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் மாரியம்மன் இருக்காளோ? கால் வந்துட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமாம், ஒரு கதை கேட்டேன், அது சரியான பார்க்கணுமே. ஐயனார் கோயிலில் வீரனார் இருக்காரா? அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு என்ன? உன்னுடைய விவசாய பூமியில் 2 ஆண்டு காலங்களாக நல்ல பலனை அடைய முடியவில்லை. 1, வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் சரியில்லாத காரணத்தினால் வீட்டில் அமைதி இல்லாத குழப்பமும் துயரமும் நடக்கு. உண்மையா? இதில் சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு சொல்லுக்கடங்காத பிள்ளையால் சுகம் இழந்து விட்டாய். அதனால் ஒரு சின்ன வழக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? குருநாதர் என்னை வந்து தேடினால் அவருக்கு ஞானம் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் போகும்பொழுது இடது பக்கத்தில் பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி அப்படின்னு 2 ஊர் இருக்குது. அதில் அரவக்குறிச்சி தானடா உன் ஊர்? சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தெரியுமா? நீ உனக்கு என்னெல்லாம் தெரியும் அதை பற்றி? அவரை பற்றி என்ன படிச்சிருக்க? இருக்கியா? அதான் அவர் வந்து நிற்கிறார். சுவாமியுடைய சக்தி கிடச்சிது. அந்த தரிசனத்தை பார்த்து தான் உன்னை கூப்பிட்டுருக்கண்டா மகனே. இப்போதைக்கு குடும்பத்தில் சாமியுடைய ஞானமும் அருளும் இருக்கிற அளவுக்கு பொருள் இல்லை. மனவேதனை நடக்கு. துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பங்கமும் வேதனையும் இருக்குது. இடத்துல நிலையாக இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு கிரகம் காரணம், மனுஷன் காரணம் இல்லை. புரியுதா? கொஞ்சம் அவஸ்தையான நேரம் தாண்டா இப்போ. அதுலேருந்து உன்னை காப்பாற்றி பிள்ளைகளையும் நல்லா வைக்கிறதேன், உன்னையும் சரியாக நடத்தி வச்சிருந்தேன். போதுமாடா? வேறு என்ன வேணும்? சேர்ந்தாரை கொல்லின்னு கேள்விப்பட்டிருக்கேடா? என்ன கேட்டிருக்க? சுவாமி பரமஹம்சருடைய உபதேச மஞ்சரிய படி. பரமஹம்சர் உபனிஷதம், பரமஹம்சர் உபதேச மஞ்சரி, இப்படி பல நூல்கள் இருக்குது. அதில் உபதேச மஞ்சரியை நீ படித்து பார்த்தனா சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒன்று சொல்லுது. என்ன சொல்கிறாருன்னா, புண்ணியம் செய்தவருக்கு மட்டும், அதனால் தன்னை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் புண்ணியம் செய்யுங்க அப்படின்னாரு. புரியுதா? புண்ணியம் செய்தவருக்கு மட்டும், கல்யாணம் முடித்தவனுக்கு மட்டும், ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும். புரியுதா? ஆனால் சேர்ந்தாரை கொல்லி பாவம் என்பது எப்படி என்றால், நாம் யாரோடு சேர்ந்தமோ அவனுடைய வைப்ரேஷனில் அவன் நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டாளியுடைய துன்பமும் நம்மளை லேசாக தொடும், அவனுடைய பாவமும் நம்மளை லேசாக தொடும். புரியுதா? சேரிடம் அறிந்து சேரு. கர்ணன் தர்மம் செஞ்சான், ஆனால் போய் சேர்ந்த இடம் துரியோதன்கிட்ட மோட்சம் கிடைத்ததா? அதுதான் சேர்ந்தாரை கொல்லி பாவம். அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் அவனை கெடுத்து கொண்டு இருக்குது. மகனே, அவனை திருத்தி தனிமைப்படுத்தி தருகிறேன். வெற்றியாக்கி தர. சொல்லுக்கு அடங்குவான், சுகமாக வாழ்வாய். வாழ்க. கர்மசாமிக்கு திண்டுக்கல். காதிருந்தும் செவிடனை போல், கண்ணிருந்தும் குருடனை போல், அறிவிருந்தும் மனிதனாக இருந்து அடையாளம் தெரியாமல் ஒரு மண்ணை நம்பி இன்னொரு மடையனை நம்பி கோடி பணம் வர நீ இழந்துட்ட. இப்போ ஆனால் அரசாங்கம் அதுக்கு உதவியாக செஞ்சு அந்த இடத்தையாவது பணத்தையாவது எனக்கு திருப்பி தந்துட்டா என் லட்சியம் நிறைவேறிடும். அதை எனக்கு நிறைவேற்றி கொடு கர்மசாமின்னு கேட்குறேன். நீ நினைக்கிற உன்னுடைய எதிரி பக்கத்தில் சரியான விட்னஸ் சாட்சிகள்லாம் இல்லை. அவன்கிட்ட பொய் சாட்சி இருக்குது, அவனிடம் பொய் இருக்குது. அது தோற்று போயிடும். உன் பக்கத்தில் நீதியை நிலைநாட்டித்தாரேன். நீ கொடுத்த பணத்துக்கு சரியான சக்தியை கொடுத்து உனக்கு வாங்கி தந்துட்டேன். இந்தா நல்லா இருப்பான். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா. உட்கார். கர்மசாமி பழனி பகுதியா? அது என்ன சின்னமான ஒரு சாமி வருது, அது எங்கே இருக்குது? அப்படியா? உங்களுக்கு குடும்பத்தால் வணங்கக்கூடிய தெய்வமா? என்ன ஒரு 3 வருஷமாக என்ன சொந்தக்காரங்களெல்லாம் பகைச்சி போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? செய்வனை வச்சுட்டாங்களா உங்களுக்கு? அப்படி எதுவும் நம்பி குழப்பிட்டீங்களா? அந்த குழப்பம் இருக்குது, மனதை தீர்த்துக்காங்க. கால் வந்துட்டு வா. இப்போ உன்னுடைய வீட்டில்
சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்கப்பா, என்ன செய்ய போகிறீங்க? ஆமாம், சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்க, எல்லா உறவினர்களும் பகை. பகைக்கு காரணம் நான் முதல்ல சொன்னது தான் உண்மை. அதே மாதிரி உன் பையனும் வெளிவட்டாரத்தில் நல்ல பழக்கங்களில் இல்லை, அதனால் அவனை மாற்றி தாரேன், அவனுக்கு வேற ஒரு அசலில் பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்லா. தை பிறந்தா வாடி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் கல்யாணம் நடக்கும்டா, பார்த்துக்கோ. அடுத்த வாரம் முதல் நாளே என்னை வந்து பாரு, வெற்றி உண்டு, போயிட்டு வா. வேதாராணியம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? இழந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? ஒரு காலத்தில் ஒரு பெண்ணால் உன் மனமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. அதே போல் இப்பொழுதும் தீய செயல்களால் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் குறைந்து விட்டது. தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல் ரீதியான மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய மனது நிலையான ஒரு தன்மையில் இருக்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். காலையில் ஒரு முடிவு, மதியம் ஒரு முடிவு எடுப்பேன், அதில் முடிவு சரியாக இருக்காது. அதனால் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தை நீ வணங்க வேண்டிய காரணம் இருக்கிறது. நாகத்தாளை கும்பிடணும், அவளால் உனக்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் வா. என்ன சாமிடா வருது உனக்கு? அது என்ன அர்த்தம்? மார்க்கரா? கருப்புசாமி. உங்கள் ஊரில் அப்படி மாக்கம்னா முரட்டு கருப்புசாமின்னு அர்த்தம். அப்படியா? எங்கே வர வை பார்ப்போம். அங்கே உட்கார், அங்கே உட்கார். வர ஏன் பயப்படுத? சத்தம் தானே அது. ஓகே, இந்த குரல் தான் வருது, ஒரு உணர்ச்சி வசம் வருது. ஆனால் அதனால் எதுவும் பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. இது எதுக்குடா தேவையாது? பின்ன எதுக்கு? இதில் என்ன பலன் இருக்கு உனக்கு? அந்த சாமி மேலே வச்ச பக்தி உன்னுடைய உணர்ச்சியில் ஓடுது. ஆனால் இதுவரை உன்னை வழி நடத்தலை. கண்ணை மூடு, மனதை அடக்க பார்ப்போம், கொண்டு வர வைக்கிறேன். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. இந்தாடா, உன் குடும்பத்தில் ஒரு பெண்ணால் பாதிப்பு நடந்திருக்கு, அந்த பாதிப்பை விரைக்கிட்டேன். இனி மகாலட்சுமி அர்ச்சம் தங்கும், தொழில் அமையும், வெற்றியாக இரு. நெல் போய்ட்டோம். அதே வேதாராணியம் காலில் வந்துட்டு வரலாம். கேட்க வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? இதுவரை என்கிட்ட வர வாங்கியிருக்கீங்களா? முருகப்பெருமானை போய் எதுவும் பார்த்து சொன்னீங்களா? அங்கே போய் என்ன சொன்னீங்க? அந்த வந்து நிற்கிறார்ல, அகத்தியர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமான் தானே. என்ன சொன்னார்? உன் பேர் விட்டுருந்தேன். காலில் வந்துட்டு வா, கூப்பிடுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான் தைப்பூசத்துக்கு பிறகு, கிருபாகரன் அப்படின்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கிருபாகரன் யாருடைய பேர்? முருகப்பெருமானுடைய 108 பேரில் அது ஒரு முக்கியத்துவ பேர். 1008 சகஸ்ரநாமத்தில் 108 வந்து முக்கியத்துவம். அதில் முதல் பேர் தான் கிருபாகரன். வெற்றி அடைவாய். மருத்துவத்தால் இல்லை, தெய்வ சக்தியால் நடக்கும் இந்த குழந்தை. இப்போ 9 மாத கர்ப்பஸ்திரியாக இருக்காளே அந்த பெண்மணியா? நம்ம ஐயா சொன்னது தான். சரி, தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப விளக்கம் தேவையே இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், கிருபாகரம்னு பேர் வை. இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சு தந்துரு. போய்ட்டு வா, போய்ட்டு வா, போய்ட்டு வா. யாருடைய நம்பிக்கை துரோகத்தாலேயும் ஒரு ஏமாற்றத்தை அடைந்து வேதனை அடைந்திருக்கிற. என்ன வேணும் உனக்கு? கர்பசாமிக்கு தம்பி, இன்னும் ஒரு 3 மாதம் நீ கொஞ்சம் அமைதி பெற்றிருக்கணும். 3 மாதம் அமைதி பெற்றிருக்கணும். டிசம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு நீ நினைக்கிற தொழில் அமையும். ஜெயிச்சு தரேன், நல்லாரு. அதுக்கிடையில் பணம் எதுவும் பட்டோடா யாருக்காவது பண்ணனா ஏமாந்துருவேன். போகாத இரு. பெங்களூர் எல்லை உடல்நிலை ஏன் பாதித்து வருகிறது? என் உடலில் வேறு எதுவும் நோய்க்கிருமிகள் இருக்கிறதா? பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணேன், அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கோ. ஹீமோகுளோபின் இருக்குன்னா பாயிண்ட்டு சரியாக இருக்குது, பின்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. உன் பேர் என்ன பேருமா? என்னம்மா அவளுக்கு? பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலாக இருக்குது, ஹீமோகுளோபின் சரியாக இருக்குது. உன்னுடைய உடல்நிலையை நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். வெண்மேகம் படுதல், வெள்ளைப்படுதல் போன்றவைகளால் உடல்நிலை பாதிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி நீங்கள்லாம் நினைக்கிறத மாதிரி செய்வன கோளாறார ஏதோ தீய சக்தி அடங்கி இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாம். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. புரியுதா? எதுவுமே நடக்கலை. இது இயல்பாக
உடல் உருக்கி என்னும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவள். இந்த உடம்பை தேத்தி நல்ல பிள்ளையாக வாழ வச்சு தந்தால் போதும்லா. 5 முறை என்னை பார்க்க வேண்டும். 5ஆவது முறை இவள் தெளிவாகுவாள். வேறு என்ன வேணும்? முதல்ல உடம்பை காப்பாற்றி தரேன். என்ன மாசி சிவராத்திரிக்கு பிறகு வீடை விருத்தியாக்கி தரேன். அதே பெங்களூர் எல்லை என்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்பட்டு வேதனை அடைகிறேன் என்று கேட்டு வந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு அம்மன் ஆலயமும் அதனுடைய வலப்புறத்தில் பார்த்தா விநாயகப் பெருமானுடைய திருவுருவமும், நெடுதூரம் சென்று பார்த்தால் கொடிமரத்தோடு இருக்கும் ஒரு கோமான் திருக்கோயிலும் இருக்கா? கால் வந்துட்டு வா. அதான் கோமான்னா யார்? ஐயன் தலைவம்னு அர்த்தம்டா. ஏன் அதை நான் சிவன் கோயில்னு சொல்லியிருக்கக்கூடாதா? பெருமாள் கோயில்னு சொல்லியிருக்கக்கூடாதா? கோமான்னா யார்? தலைவன். தலைவனுக்கு தூய தமிழில் ஐயம்னு அர்த்தம். சரணப்பா. இப்போது 3 ஆண்டு காலங்கள் நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் போட்டி பொறாமையால் கஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைகிறாய். உன் உள் வீட்டுக்குள்ளே உனக்கு எதிர்மறையான பேச்சும் குழப்பமான நிலையும் அடைந்து வீட்டுக்குள் வாழ முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறாய். புரியுதா? கொடியைப் போல் வேறு மரத்தில் படர்வதற்கு மனதை வைத்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ 3 குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய நிலைமை உடையவனாக நீ மாறிவிட்டாய். அதுக்குரிய சக்தியும் பணமும் தந்தால் போதும்லா. இந்த தொழிலையும் தாரேன், கடனையும் தீர்த்து தரேன். வெற்றி அடைவாய், நன்றியுடன் இருப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பாசம் மிகுந்த பொண்ணு தன் வாழ்க்கையை தேடி போயிட்டான். அவளுக்கு அது சரியாக இருக்குது, உனக்கு சரியாக இல்லை. இப்போ அவளை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு நீ வேறு வழியை தேடி கொடுத்துருவியா? அப்படியா? அவள் வயத்தை பார்த்தா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? பக்கத்தில் வா. அவள் உள்மனதை பார்த்தேன். தன்னை இழந்து விட்டாள். புரியுதா? அவளை தக்க நேரத்தில் அவளுடைய உள்மனத்துக்குள்ளே போய் இருந்து உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்க உத்தமமாக வாழ வைக்கிறேன். இப்படி வெற்றி அடைவாய். காப்பாற்றிருந்த சந்தோஷமாக இருப்போ. கர்மசாமி அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை விஷயமாக கேட்க வந்த மகள். என்னம்மா கட்டி கொடுத்துட்டியா உன் பிள்ளைய? 34 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடம் வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறாம்லா. அப்படியா? மாட்டீங்க. 34 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடத்தில் வீட்டின் அருகிலேயே தெய்வம் இருந்துச்சான். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை. கர்மசாமிக்கு சரி மகனே, உனக்கு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு தடையாக இருக்கா? இங்கே தள்ளி இருங்க. நீங்கள் அவனுக்கு என்னென்னு நான் பார்க்கட்டும். வாடா, பேசாத. அது பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓஹோ, முனீஸ்வர சாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட்டுருக்கீங்களா? போய் அவர்கிட்ட கேட்டேன். இவனுக்கு சிவராத்திரி வர பொறுமையாக இருக்க சொல்லி, அதுக்கு பிறகு தான் மாங்கல்யம் வரப்போகுது, அதுவரை எந்த முயற்சியும் பண்ணவே வேண்டாம், தானாக வந்து சேருதுன்னாச்சு. சரியா? வெற்றி அடையும். வேறு யார்ட்டையும் மனத்தை கொடுத்துறாடா தம்பி. தம்பியை பற்றி பின்னால் பேசலாம். தம்பி தங்க கம்பி பெற்றோம். கர்மசாமிக்கு திருப்பூர். கர்மசாமிக்கு தன் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்த யாருப்பா? உன்னுடைய சொத்துக்களை இறங்கி பார்த்தேன். காடுகிற தோப்புக்குள்ள அங்கே சப்த கன்னிமார்களுடைய பிரதிபலிப்பு இருக்குது. யார் இருக்கா? கன்னிமார்களுடைய சக்தி அங்கே இருக்குது. புரியுதா? இருக்கா இல்லையா? அதுதான் படித்து பார்த்தேன். பாட்டு 16 வயதினிரேன்னு. அந்த படம் என்ன படம்? கன்னி பருவத்திலே. கன்னித்தாய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதில் தான் அந்த பாட்டு. அதனால் உன் எல்லைக்குள்ள அந்த கன்னிகள் சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க. இப்போ உன்னை வஞ்சகம் செய்து உன் உறவினர்கள் நீதிமன்றத்தில் உன்னை ஏற்றதுக்கு தயாராகிட்டாங்க. அப்படியே நீ மீறி நடந்தா உன் கழுத்து உன் தலை உன் உடம்புல இருக்காடா அப்படின்னு வெண்டலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. 4 மணிக்கு மேலே என்னைய பாரு. திருப்பூர் எல்லை மிட்டாய் வாங்கலையும் கொஞ்சம் சூதானமாக வச்சுக்காடா. கடிச்சு பார்த்து துப்பி தூரப்பட்டு போயிடக்கூடாதே, பார்த்துக்கா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். கர்மசாமி, இந்த வியாபாரத்தை நான் விருத்தியாக்கி உன் கடனை அடைச்சி தரேன். எதிர்பாராமல் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகுது. அதில் ஒரு பல லட்சங்களை உனக்கு தரேன். இப்போ இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய வலியை தீர்க்கணும். வேறு என்ன வேணும் உனக்கு? அப்படியா?
ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கடையை நல்லா ஓட்டி பல லட்சங்களை பெற்ற பிறகு இன்னொரு கடைக்குள்ள போகலான்டா. கெட்ட நேரம் இன்னொருத்த மூலமாக ஒன்று இழுக்கடா மகனே, மனசை அடக்கு. அது நான் காப்பாற்றி தரேன். இப்போ கேட்டது நியாயமான கேள்விடா. கண்ண மூடு, அவளையே நினச்சிக்கா. இந்தா இன்னையிலேருந்து வரி வேதனை இருக்காது, தெளிவாக இருக்கும். ஓடிப்போ. இந்த காசை கொண்டு வச்சுக்கா, லட்ச லட்சமாக பெருகும். ஆனந்தமாக இருக்கும்.